கோவையில் நடைபெற்று வரும் மாபெரும் உணவு திருவிழா இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் உணவுகளை ரசித்து ருசிக்க நேற்றும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கோவையில் கடந்த 2009ஆம் ஆண்டில் இருந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தி டேஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் உணவு திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. கொரோனா காரணமாக தடைபட்டிருந்த இந்த திருவிழா 4 ஆண்டுகளுக்கு பிறகு 6வது பதிப்பாக கடந்த 5ஆம் தேதி கொடிசியா வளாகத்தில் தொடங்கியது. 5, 6, 7 ஆகிய தேதிகளில் நாள்தோறும் மாலை 5 மணி முதல் இரவு 10:30 மணி வரை உணவு திருவிழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட உணவு நிறுவனங்கள் அமைந்துள்ள 160 ஸ்டால்களில் 2வது நாளான நேற்றும் பல்வேறு வகையான உணவுகளை மக்கள் விரும்பி உண்டனர். கண்களுக்கும் செவிக்கும் விருந்தளிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டின. ஓகே, சோ அடுத்து வந்து 7up-ல இருந்து 4 கிஃப்ட்ஸ் கொடுக்க போறோம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சந்தோஷ், ஃபிரான்ச்சைசி மேனேஜர். இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஃபுட்டு கோயம்புத்தூரோட மேஜர் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ என்னன்னா, இவளுக்கு பிரியாணி வேணும், எனக்கு பர்கர் வேணும், எங்கே போய் கார் பார்க்கிங் தேட வேண்டியதில்லை. எல்லா கடையும் இங்கே இருக்கு. ப்ளஸ் மியூசிக் இருக்கு, ப்ளஸ் மேலே நிலாவும் இருக்கு. அதனால ரொம்ப ஜாலியாக இருந்தது. இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து லிண்டா பர்கர் ரொம்ப நல்லா இருந்தது. பபிள் டீ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஸ்டிக்ஸி ஐஸ்கிரீம் ஷாப் ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஸ்ப்ரிங் ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுட்டு, மியூசிக் எல்லாமே வந்து நல்லா இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப ஃபுட் அண்ட் மியூசிக்குங்கும் போது நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி இவங்க வந்து ரெகுலராக பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.